கிறிஸ்துவில் அன்பானவர்களே, தேவ வசனம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனம் 5. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 38 ஆண்டுகளாய் உடல் நடைபெற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாய் அவர் அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறாயா என்று அவரிடம் கேட்டார். எருசலேமிலே ஒரு ஆட்டுவாயில் மண்டபத்துக்கிட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல யார் ஊனமுற்றவர்கள்லாம் இருப்பாங்க. அதில் யார் முதல்ல அந்த தண்ணி கலங்க பிறகு யார் இறங்குறாங்களோ பார்வையற்றோ உடல்நலமற்ற குணமாயிடுன்னு சொல்லி அங்கே ஒரு இது இருக்கு. அப்படி இருக்கப்ப அந்த 38 வருஷமா அவன் அவனை அந்த குளத்துல இறக்கி விடுறதுக்கு அங்கே ஆள் யாரும் இல்லை. ஆனால் எல்லா 38 வருஷமா எல்லாம் வர்றாங்க மக்கள். அவங்க நலம் பெற்று போயிடறாங்களா கண்டி. ஆனால் அவனை இந்த உடல் ஊனமுற்றவனை இறக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எல்லாம் பார்க்குறாங்க, யாருமே ஒரு இறக்கம் இல்லாமல் அவங்க வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு, அவர் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாரு பாருங்க, நலம் பெற விரும்புகிறாரா என்று அவனும் கேட்டார். அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மனிதன் நான் விரும்புகிறேன்றாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் உதவி செய்கிறாரு. அந்த மனிதன் குணமாயிடுது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, இப்போ அந்த 38 வருஷம் சொல்றது 38 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே முன்னோடியே பிறந்திருக்கான். ஸோ 38 வருஷமா அந்த ஊனமுற்றவர் இருந்திருக்கிறான். ஆனால் மக்கள் யாரும் உதவி செய்யல. எல்லாம் பார்த்தோம்னா ஆண்டவர் அவன் மேலே இறக்கப்பட்டு பருகி கொண்டு நலம் பெற விரும்ப கேட்குறாரு. அது மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மளுக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். வரப்போ நம்ம ஆண்டவர் எப்போ கேட்பாருன்ற எதிர்பார்க்க கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம், கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம கேட்கணும். நம்ம அவனை மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கேட்டாதான் அவர் ஆண்டவர் நமக்கு தருவார். 38 ஆண்டு காலமா அந்த ஊனமுற்றவர் இருந்தார் இல்லை, யாரும் ஒரு இரக்கம் இல்லாமல் எல்லாருமே அவங்க சுயநலம் தான் பார்த்தாங்க கண்டி. நம்ம அது மாதிரி சுயநலமாக இல்லாமல் சமுதாயத்தில் இருக்கின்ற ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மை, அந்த மனித நெய் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நமக்கும் எதிர்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி உடல் ஊனமுற்ற ஆளுங்களுக்கு நம்ம போய் கேட்டு நம்மளே உதவி செய்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கடவுள் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.